நாம் சீமான்கள், நாம் பிரபுக்கள், நாம் ராஜாக்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் சொல்லுகிறேன், நாம் நடக்கக்கூடாது, நாம் தாழ்ந்திருக்க கூடாது, நாம் குதிரைகள் மேலே போக வேண்டும், நாம் உயர்ந்திருக்க வேண்டும். அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. அன்புள்ள ஆண்டவரே, அன்பான நேசர் நீரே, உம்மை துதித்திடுவே, உம்மை போற்றிடுவே, உம் நாமம் உயர்த்திடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆவியின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. என்னாலும் உம்மை பாடுவே, ஆவியின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவே, முழு உள்ளத்தோடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல என்னை காத்தவரை என்று துதித்திடுவே. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல என்னை காத்தவரை என்று துதித்திடுவே. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் என்னை நடத்திடுவார். என்னாலும் உம்மை பாடுவேன், ஆவியின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. என்னாலும் உம்மை பாடுவேன், ஆவியின் நேசரே, அன்பாலே உம்மை நோக்குவேன், முழு உள்ளத்தோடுவே. நீரந்தர பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. நீரந்தர பட்சமாய் என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே. யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். யெகோவா நிசியே, அவர் நாமமே என்றுமே எனக்கு ஜெயமளிப்பார். கொழும்பில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் வெற்றி வாழ்வு ஊழியர் கூடுகை ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் BMICH கொழும்பு 7. இதில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். முன்பதிவுக்கு 0114380039 0112937440. பாஸ்டர் சத்தி 0777518208. பாஸ்டர் மேத்யூ 0777415647. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி ஆடையேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கணும்னு விரும்புகிறார்? நல்ல கொழுத்த ஆடுகளா, நல்ல மொழு மொழுன்னு இருக்கணும், கொழு கொழுன்னு இருக்கணும், அப்படி தான் விரும்புகிறாரு. நீங்கள் வாடி வதங்கி காஞ்சி உலர்ந்து போயிருந்தா அவர் என்ன உங்களை கொண்டு போய் எங்கே காமிக்க முடியும்? இதுதான் என் பிள்ளை பாரு, பரலோகத்துக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஏன் இப்படி இருக்கிறாருன்னா, அவரை கொஞ்சம் புடமிட்டு இருக்கிறேன், நான் பரிசுத்தப்படுத்திட்டு இருக்கேன். அதான் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, மெலிஞ்சு போயிட்டாரு. கையை காலை கொஞ்சம் உடைச்சிருக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் புத்தி வர வேண்டியது இருக்குது. அதனால தான் இப்படி நொண்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஹலோ, இருக்கீங்களா? உங்கள் பிள்ளைய யார்ட்டையா 4 பேர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிள்ளைங்க சில நேரத்தில் அவனுக்கு விளங்க மாட்டேன்னு பாருங்கள், ஒழுங்காக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு அப்படியே வந்து நிற்பான் இருக்கிறதோட. உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இந்த கோலத்தில் இவன் இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு. ஏன்னா பெருமைப்பட விரும்புகிறீர்கள், தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி.
அப்போ நான் சொல்லுகிறேன், எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர். அவர் எல்லாம் வல்ல தேவன். அவர் நம்மளை எவ்வளோ பெருமையாக காண்பிக்க வேணும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கணும்னு விரும்புகிறார். நம்மை மேன்மையாக வைப்பேன்னு அவர் சொல்கிறார். நானும் இந்த கிறிஸ்தவ மாதிரி தான் பாருங்கள், தாழ்மையாக இருந்துக்கிறேன் பிரதர், எனக்கு ஒன்று வேணாம் பிரதர், அப்படி தான் இருந்தேன் பாருங்கள். ஆனால் ஒரு நாள் எனக்கு புத்தி வந்துச்சு, சரி நான் நல்லவன் தான், தாழ்மையாக தான் இருக்க விரும்புகிறேன், இருந்தாலும் கர்த்தர் மேன்மையாருன்றாரு, அதனால் கொஞ்சம் மேன்மை ஆயிக்குவோம். ஹலோ, ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் முடிவு வந்துட்டு, சரி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, மேன்மையாயிருன்றார், நல்லா இருன்றார், கீழே கிடக்காத, ஒன்றும் இல்லாமல் கிடக்காத, உபயோகம் இல்லாமல் கிடக்காத, வெற்றிகரமாய் வாழு என்று சொல்லுகிறார். ஏன்னா அது அவருக்கு மகிமை. உங்கள் பிள்ளை வெற்றிகரமாக வாழலைன்னா உங்களுக்கு அது என்ன வெக்கக்கேடாக இருக்கும். அதுபோல தான் கடவுளுக்கு நீங்கள் வெற்றிகரமாக இருந்தீங்கன்னா அவருக்கு அது அவருக்கு முக்கியமாக இருக்குது, கடவுளுக்கு முக்கியமாக இருக்குது. உங்களுக்கு சில நேரத்தில் முக்கியமாக இல்லை. சில சொல்கிறாங்க எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் வேணாயா. கடவுள் சொல்கிறார், ஐயோ இவனை எங்கே கொண்டு போய் விடுறது அப்படின்னு ஏமானத்தை வாங்குறான்னு இருக்கீங்களா? எரேமியா திருப்போம் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். எது? அவர்களுக்கு செய்ய போகிற நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன் அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற நிலையை பார்த்து மற்றவர்கள் பயந்து நடுங்க வேணும் என்று சொல்கிறார். அது ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்கள், தப்பாக நினச்சிடாதீங்க. அதை ஐயோ அது என்னையா பயந்து ஓட்டிட்டு போகிறாங்க அவங்க. இல்லை பயந்து ஓட வைக்கணுன்றது இல்லை கர்த்தருடைய எண்ணம். கர்த்தருடைய எண்ணம்னா உங்களை பார்த்து அவங்க அடே இவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஆச்சரியப்பட்டு அதன் விளைவாக ஒரு ஹெல்த்தி ஃபியர் அவங்களுக்குள்ளே வரணும். அதன் விளைவாக கடவுளை பற்றி மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக அது பயன்படும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? இப்போ பாருங்கள், கர்த்தர் நமக்கு சிறந்ததை மட்டும்தான் விரும்புகிறார். சபை எப்படி தான் இருக்கணும்னு விரும்புகிறார். சபை எப்படி இருக்கணும்? அவருக்கு மேன்மையை கொண்டு வருகிற சபையாக இருக்கணும். மேன்மையுள்ள ஸ்தானத்தில் இருக்க வேண்டும். அவருக்கு புகழ்ச்சியும் அவருக்கு மகிழ்ச்சியும் கீர்த்தியும் கொண்டு வருகிற ஒரு இயக்கமாக சபை இருக்க வேணும். நொந்து போய் களைச்சி போய் ஒன்றும் இல்லாமல் போய் இருக்கிறதா இருக்கக்கூடாது. அவருடைய நாமத்துக்கு புகழ்ச்சி கீர்த்தி மகிமையை கொண்டு வருகிற ஒரு இயக்கமாக விளங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். புதிய ஏற்பாட்டில் கூட அதை வாசிக்கிறோம் பாருங்கள். கெட்ட குமாரன் கெட்டு போய் பன்னிகள் மத்தியெல்லாம் வாழ்ந்து புத்தி வந்து திருந்தி எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் கூட இதை விட நல்லா சாப்பிட்றான், நான் புத்தி கட்டு இங்கே கிடக்கிறேன்னு சொல்லி எந்திரிச்சு திரும்பி தகப்பனாரத்தில் வர்றான். போய் அங்கே வேலைக்காரனாவது சேர்ந்துக்கலான்னு. ஆனால் தகப்பன் என்ன பண்ணுறாரு? பிரிங் மீ த பெஸ்ட் ரோப்ன்றார். இருக்கிறதுலே சீப்பாங்க ஏதாவது லுங்கி இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கல. அவர் இவனுடைய நிர்வாணத்தை மூடுறதுக்கு இருக்கிற பெஸ்ட் ரோபை கொண்டாடுறாரு, மோதிரத்தை கொண்டாடுறாரு, பாதரட்சியை கொண்டாடுறாரு, கொளுத்த கன்று அடின்றாரு, பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணுறாரு. ஏனென்று சொன்னால் கர்த்தர் அவனை நல்லா வைக்கணும், அவனை ஒரு காட்சி பொருள் ஆக்கணும். அவன் கெட்டு போய் சீரழிஞ்ச பிறகு கூட அவனை எடுத்து நல்லா ஆக்கி 4 பேர்கிட்ட காமிக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். என்ன மாதிரி ஒரு கதை பாருங்கள். அது அவனை நல்லா ஆக்கி நல்லா ஷோ பண்ணி மற்றவங்களுக்கு காண்பிக்கணும்னு தான் விரும்புகிறார் கர்த்தர் அவனை. அப்போ பாவிகளாக இருந்த நம்மை கர்த்தர் நல்லாக்கி நம்மளை பளபளனாக்கி நம்மளை ஆசீர்வாதம் உள்ளவர்களாக்கி சந்தோஷம் உள்ளவர்களாக்கி நிறைவுள்ளவர்களாக மாற்றி இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதில் சந்தேகமே வேண்டாம். பாருங்க, கானான் தேசம் என்கிறது எகிப்து தேசத்தில் இருந்த அந்த அடிமைகள், அதாவது இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக இருந்தாங்க 360 வருஷம் எகிப்தில். கானான் தேசத்துக்கு கொண்டு போகிறேன்றார். கானான் என்ன? கடவுளுடைய பெஸ்ட்டு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். வேற எங்கேயா கொண்டு போயிருக்கலாமே? நான் பாலும் தேனும் ஓடணுமா? பாலும் தேனும் கிடைச்சா போதாதா? காலையில் ஒரு 1/2 லிட்டரு, சாயந்தரம் ஒரு 1/2 லிட்டரு கிடையாது. பாலும் தேனும் ஓடுற தேசம் தான் கொண்டு போவேன்றார். ஹலோ, இல்லை பிரதர் எனக்கு ஓடலாம் வேணாம் பிரதர், கொஞ்சம் கிடைச்சா போதும் பிரதர். நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப தாழ்மையாக கொஞ்சத்தில் வாழ்கிறேன்றீங்க. கர்த்தர் சொல்கிறார் இல்லை நான் ஓடுற தேசமாக தான் கொண்டு போவேன்றார். நீ அதை ஸ்பூனில் பிடிச்சிக்கோ பாட்டிலில் பிடிச்சிக்கோ என்னமோ பண்ணிக்கோ, நான் ஓட தான் வைப்பேங்கிறார். இருக்கீங்களா?
அப்போ பாலும் தேனும் ஓடுற தேசம் வந்து இட் ரெப்ரசன்ட்ஸ் காட்ஸ் பெஸ்ட்டு. இதை போய் உளவு பார்க்க போன அந்த 12 பேரில் 10 பேர் வந்து இதை பற்றி பொய்யா என்னத்தையும் சொல்லிட்டானுங்க. அதுக்கு பேர் என்ன? ஈவில் ரிப்போர்ட். துர்ச்செய்தியை கொண்டு வந்து பரப்பினார்கள் இல்லையா? அதுக்கு துர்ச்செய்தியின் பேர் இங்கிலீஷில் ரொம்ப ஜோராக வருது, ஈவில் ரிப்போர்ட்டு. கர்த்தர் அதை பாருங்க எப்படி வெறுக்கிறாருன்னு. ஈவில் ரிப்போர்ட்ன்றாரு. என்ன ஈவில் ரிப்போர்ட்டு? இது முடியாது, நம்மளால் முடியாது, இது ஆகாது, நாம் வெட்டுக்கிளியில் போல இருக்கோம், அவங்க ராட்சதத்தில் போல இருக்கிறாங்க, நம்மளால் இது ஆகவே ஆகாதுன்னு சொல்கிறாங்க பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு உபதேசம், ஆகும்ன்றதை விட்டுவிட்டு ஆகாது என்று பேசுகிற ஆட்கள், எப்படி முடியாது என்று பேசுகிற ஆட்கள், இப்படி உபதேசமெல்லாம் அந்த உலகத்தில் இருக்குது பாருங்க. கிறிஸ்தவர் மத்தியில் பரவி கிடக்கிறது. ஹலோ, தெரியாதவங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்காதீங்க. பரவி கிடக்கிறது. முடியாது, நமக்கு ஆகாது, நமக்கு என்னத்துக்கு அதெல்லாம், நமக்கு ஒன்றும் வேணாம், நாம இப்படியே வனாந்திரத்திலே இருந்து. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வனாந்திர வாழ்க்கை மாதிரி. கர்த்தர் சொல்றார், பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ள நுழையான்னா வனாந்திரத்திலே இருக்கிறேன்றார். நுழையவே மாட்டேன்றான் பாருங்க. 40 வருஷமா இருக்கிறான். எனக்கு போதிச்சவங்களாம் என்ன சொல்லிட்டாங்க? இந்த உலக வாழ்க்கையே வனாந்திர வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையே வனாந்திர வாழ்க்கைன்ட்டாங்க. அப்புறம் தான் நான் பார்த்தேன், அது வனாந்திர வாழ்க்கை இல்லை. இவர் நுழையறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாரு, எவ்வளோ சொல்லி பார்த்தாரு, அவன் நுழைய மாட்டேன்ற ஜாதி இது. ஏன்னா அது நுழைய முடியாதபடிக்கு சில உபதேசங்கள் அங்கே போதிக்கப்படுகிறது. நமக்கு இதெல்லாம் வேணாம், நமக்கு என்னத்துக்கு அது பாலும் தேனும் எதுக்கு நமக்கு ஓடணும், நமக்கு அதெல்லாம் வேணாம் அப்படின்ற போதிக்கிற அந்த தப்பான துர்ச்செய்தியை கேட்டு கெட்டு போனார்கள். இருக்கீங்களா? 2 பேர் நல்ல செய்தியை சொன்னாங்க, காலேபும் யோசுவா. அவங்க என்ன சொன்னாங்க? எளிதில் போய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். குயிக்கா, உடனடியாக போய் நம்ம, அவங்க தான் நம்மளை மாதிரி போதார்கள். எளிதில் போய் நாம் சுதந்திரித்துக் கொள்ளலாம். எளிதில் சீக்கிரம் போய் டக்குன்னு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் ராட்சதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் அந்த தேசத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துட்டார். கர்த்தர் கொடுத்துட்டார். அப்புறம் ராட்சதராக இருந்தாருன்னா யாராக இருந்தா என்ன, எந்த கோலியாத்தாலும் நம்ம பார்த்துருவோம் அப்படிங்கிற ஜாதி அது. ஏன்னா இவங்க உபதேசம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் எந்த உபதேசத்தில் இருக்கிறீங்க? நான் சொல்லுகிறேன், துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் போய் சேர மாட்டோம். பாலும் தேனும் ஓடுகிற அந்த நிறைவின் வாழ்க்கைக்குள்ளே போய் நுழைய மாட்டோம். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க, ஆனால் அந்த பாலும் தேனுக்குள்ளே இன்னும் நுழையலை. ரட்சிக்கப்பட்டாங்க, செத்தா மோட்சம் போன்ற நிலைக்கு வந்துட்டாங்க. ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள நுழையில. ஏன்னா அதுக்குன்னு தங்களுடைய இருதயத்தையும் தங்களுடைய மனதையும் எண்ணங்களையும் அவர் ஆயத்தப்படுத்தவில்லை, பக்குவப்படுத்தவில்லை. அதுதான் அந்த மக்களுடைய பிரச்சனை. இருதயத்தை பக்குவப்படுத்தலை, எண்ணங்களை சரிப்படுத்தலை, மாற்றலை. அதே அவிசுவாச எண்ணங்கள், பேச்சுக்கள் இதெல்லாம் மாற்றாமல் இருந்ததுனால போய் சேர முடியல. 40 வருஷம் அங்கேயே சுற்றி எல்லாம் செத்து போனாங்க. அந்த 2 பேர் போய் எளிதில் சுதந்திரித்துக் கொள்ளலான்ற ஆளுகள் மட்டும் உயிரோடு இருந்தாங்க, அந்த சந்ததியை சேர்ந்தவங்க. எவ்வளோ முக்கியம் பாருங்கள், நமக்குள்ளே என்ன இருக்குதுன்றது, நம்ம என்ன பேசுகிறோங்கிறது, எதை நம்புகிறோங்கிறது எவ்வளோ முக்கியம் பாருங்கள். ஒரு ஆள் கூட போய் சேரல. நம்ம அங்கே சேர முடியாமல் தடுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியும் கிடையாது. பிசாசு வெறுக்கிறான் பாருங்கள். இந்த மாதிரி தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லாத்தையும் சொந்தமாக்கி கொள்ளுகிற இந்த பிரசங்கத்தை வெறுக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்களை வெறுக்கிறான். ஏன்னா அவங்க தான் எதாவது செய்ய போகிறாங்க. மீதி பேரை பற்றி அவன் கவலை இல்லை. கோயிலுக்கு நல்லா போயிட்டு வந்துக்கான்றான். ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனால அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஹலோ, அவனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பிரசங்களை கேட்டு உருப்பற்றக்கூடாதுன்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இந்த மாதிரி பிரசங்களை கேட்டு எல்லாத்தையும் சுதந்திரித்து கொண்டு சொந்தமாக்கி கொண்டு வெற்றி நடை போட்டு இயேசுக்கென்று எல்லாவற்றையும் சொந்தமாக்குகிற ஆட்களாக மாறக்கூடாது என்று பார்க்குறான். ஆனால் பாருங்கள், எவ்வளோ தான் பிசாசு வெறுத்தாலும் அதை தடை செய்ய பார்த்தாலும் பாருங்கள், இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிட்டு போகிறாரு. பிசாசு அந்த பக்கம் என்ன பண்ணுறான்? அங்கே பிசாசு பிடிச்சவனுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான பிசாசு நாவிகள் இருந்து கொண்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. ஏசு அங்கே தான் போகிறாரு. அந்த பிசாசுக்கு ஏற்கனவே தெரிய வந்து தான் புயலையும் காற்றையும் இங்கே அனுப்புகிறான் இல்லையா, அடிக்குது. ஆனால் தடை செய்ய முடியல. ஏசு போய் சேர்ந்துட்டார். காற்றையும் கடலையும் அமைதியிலாருன்ட்டு போய் சேர்ந்துட்டார். அதே மாதிரி தான் நாமும் போய் சேர வேண்டும். பிசாசு தடை செய்ய பார்க்குறான். நாம் அந்த தடைகள் அஞ்சுகிறவர்கள் கிடையாது. ஈசாக்கை பொருளாதார பின்னடைவு தடை செய்யவில்லை அவனுடைய பொருளாதார செழிப்பை. எக்கனாமிக் ரெசெஷன் did not cancel his prosperity, did not stop him from prospering. அவன் செழிப்பதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. லாபான் என்கிற ஒரு சூப்பர்வைசர் தான் அவனுடைய மகன் யாக்கோபுக்கு.
மாமனார் சூப்பர்வைசராக இருந்தால் ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப கஷ்டம். சூப்பர்வைசரே மாமனார், அதுலேயும் பொல்லாத மாமனார் பாருங்க. இந்த ஆள் இவன் ஒரு பெரிய தந்திரக்காரன், ஏமாத்து பேர்வழி. அவன் அதை விட பெரிய தந்திரக்காரன், ஏமாத்து பேர்வழி. இவனை மொட்டை அடித்து அனுப்பணும்னு பார்க்குறான். 10 தடவை சம்பளத்தை மாற்றிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வெறுங்கையனா அனுப்பணும்னு பார்த்துட்டு இருக்கான் 20 வருஷம் வேலை செஞ்ச பிறகு. ஆனால் அவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்க முடியல. யாக்கோபு அங்கேருந்து வரும்போது 2 பரிவாரங்களாக பிரித்து வர்றான். ஏன்னா அவ்வளோ டூ மச் ஆகி போச்சு, சொத்துக்கள் அவ்வளோ பெருகி போச்சு. ஏன்னா சூப்பர்வைசர், நீங்கள் எத்தனை பேர் இப்போ பொல்லாத சூப்பர்வைசர்கிட்ட வேலை பார்க்குறீங்க? மாமனாரை சொல்ல, பொல்லாத சூப்பர்வைசர்கிட்ட எத்தனை பேர் இருக்கிறீங்க? சில சொல்கிறாங்க சூப்பர்வைசர்னால தாங்க, அந்த ஆள் மட்டும் இல்லை நான் இன்றைக்கோ மேலே வந்திருப்பேன், என்ன முன்னேற முடியாமல் தடை செஞ்சுட்டு. அதை பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. அவன் ஒன்றும் தடை செய்ய முடியாது. உங்களுடைய முன்னேற்றத்தை உங்களுடைய அவிசுவாசம் மட்டுமே தடை செய்ய முடியும் ஒழிய எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையும் எந்த பொருளாதார பிரச்சனையும் தடை செய்ய முடியாது. சில சொல்கிறாங்க அட விடுங்க, லாபான விடுங்க, பிசாசு என்ன பண்ணுறதுங்க? பிசாசு இன்னும் சிம்பிளுங்க, பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு. வேற ஏதாவது வேணுமா? அப்போ அவனும் தடுத்து நிறுத்த முடியாது. நம்முடைய முன்னேற்றத்துக்கு, நம்ம முன்னேற்றத்தை அடையாமல் இருக்கிறதுக்கு காரணம், பிசாசை ப்ளேம் பண்ணாதீங்க, இவங்கள ப்ளேம் பண்ணாதீங்க, முதலாளியை ப்ளேம் பண்ணாதீங்க, மாமனாரை ப்ளேம் பண்ணாதீங்க, இவங்களை ப்ளேம் பண்ணாதீங்க, அவங்கள ப்ளேம். யார் இங்கே பிரச்சனை? நாம தான் பிரச்சனை. நாம் எதை விசுவாசிக்கணுமோ அதை விசுவாசிக்கலை, எதை அறிந்து கொள்ளணுமோ அதை அறிந்து கொள்ளலை. அதனால தான் நான் முன்னேறல. இனிமே அறிந்து கொண்டு விசுவாசம்னா முன்னேறுவோம். இருக்கீங்களா? கடவுள் அப்படிப்பட்ட சபையை பார்த்து வெறுத்து போயிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்று வேணாம், நான் மோட்சம் போய் தங்க வீதியில் நடப்பேன் ஆக்கும். இங்கே கத்த சொல்கிறார், என்னத்துக்கு அங்கே இருக்கிற வேஸ்ட், நீ இடத்த அடிச்சுக்கிட்டு இருக்கேன்றார். உன்னால் என்ன ஆக போகுதுங்கிறாரு. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நான் சூரியனுக்கு கீழே கண்ட ஒரு தீங்கு உண்டு, பூமியில் ஒரு தீங்கை கண்டன்றார். என்ன தீங்கு? அப்படிப்பட்ட தீங்கு, அது அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதமே. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், கிறிஸ்தவ சபையின் ஒரு பகுதியை குறித்த வசனம் இது, விளக்கம் இது. சொல்றாரு, பூமியில ஒரு தீங்கை கண்டேன். I saw an evil in this world under the sun என்றான். என்ன ஈவலாம்? என்ன அப்படி பொல்லாப்ப பார்த்துட்டாராம்? மூடர்கள் மகா உயர்ந்த நிலையில் இருக்காங்க, ஆனால் சீமான்களோ. யார் சீமானுங்க? நான் சொல்றேன், நீங்களும் நானும் தான் சீமான்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் சீமானாகிய அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இருக்கீங்களா? இதை விட ஏதாவது விளக்கம் தேவையா? மூடர்கள்லாம் உயர்ந்து இருக்கிறாங்களாம், சீமான்கள்லாம் இது ஒரு தீங்கு, இது என்ன பொல்லாப்பு பாருங்கன்றான். அப்புறம் அடுத்தது சொல்கிறான் பாருங்க, வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர்கள் போல தரையிலே நடக்கிறதையும் கண்டேன். இதுவும் சபைதான், இது மாறணும். வேலைக்காரர்கள் குதிரை மேலே போகிறாங்களாம். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லி இருக்குது, I saw an evil in this world and that is this, there are kings who walk like slaves and there are slaves who are riding on horses. There are kings who walk like slaves while slaves are riding on horses. அடிமைகள் வந்து குதிரை மேல போயிட்டு இருக்கிறான், ராஜாக்களோ தரையில நடந்து கொண்டு போகிறார்கள். என்ன விஷயம் இங்க? அறிவில்லாத சில ஜனங்களை பார்க்க, ஏன் ராஜா நடந்து போகணும்? ஏன் வேலைக்காரன் குதிரை? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த அக்கிரமத்தை? வேலைக்காரன் குதிரையில் போற, ராஜா பின்னால் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. எங்கேயாவது நடக்குமா? நான் சொல்லுகிறேன், சபையின் ஒரு பகுதியிலே நடந்து கொண்டிருக்கிறது. கடவுளை கூட அறியாத மக்கள் கூட நல்லா இருக்கிறாங்க. இவர்கள் தேவாதி தேவனை, சர்வ வல்லமுள்ள தேவனை அறிந்த மக்கள்னு சொல்றோம். ஆனால் நாம் அந்த அளவுக்கு இன்னும் உயரவில்லை, அப்படிப்பட்ட ஜனங்களாக மாறவில்லை. ஏன்னா ஒரு தீங்கு இந்த உலகத்தில் இருக்குது. அதான் இந்த தீங்கு. யாரோ ஏதோ ஒரு துர் உபதேசத்தை பரப்பி விட்டார்கள் என்று நான் சொல்லுகிறேன். அது என்ன துர் உபதேசம்? நீ நடந்து போறது தான் உனக்கு நல்லது. அதனால சீமான்கள்லாம் தாழ்ந்த நிலையில் இருக்கிறாங்க, ஆனால் இவங்கெல்லாம் கடவுளுடைய மக்கள். மூடர்கள்லாம் உயர்ந்த. நம்ம என்ன பண்ணுறாங்க? நின்றுக்கிட்டு அவன் உலகத்தான் பிரதர், என்ன பொய் புரட்டெல்லாம் பண்ணி அப்படி சம்பாரிச்சிருப்பானோ யாரு கண்டா, அதான் அப்படி போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யார் பிரதர்? நான் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய மகன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
நம்ம உண்மையா இருந்தா அப்படிதான் பிரதர் இருப்போம். எங்க சொல்லி இருக்குது அது? ஹலோ, ஆபிரகாம் உண்மையா இருந்தா எப்படி இருந்தான்? ஈசாக்கு உண்மையா இருந்தா எப்படி இருந்தான்? யாக்கோபு அப்ப இன்னும் உண்மையா இல்லைன்னு அர்த்தம். ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம எப்படி புத்தி மாறிடுச்சு பாருங்க, தலையெல்லாம் மாத்திட்டோம் எல்லாத்தையும். உண்மையாக இருந்தால் அப்படிலாம் இருக்க முடியாது பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர். இதெல்லாம் பொய் புரட்டும் பேசுகிறவனுக்கு தான் இந்த உலகத்தில் அதெல்லாம். நம்ம ரொம்ப யோகியர்கள் பாருங்கள், அதனால் நம்ம இப்படியே நடந்தான் போக முடியும். நான் சொல்கிறேன், நாம் சீமான்கள், நாம் பிரபுக்கள், நாம் ராஜாக்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நான் சொல்லுகிறேன், நாம் நடக்கக்கூடாது, நாம் தாழ்ந்திருக்கக்கூடாது, நாம் குதிரைகள் மேலே போக வேண்டும், நாம் உயர்ந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு தீங்கு இந்த உலகத்தில் இருக்குது. அது என்ன? ஒரு விதமான இதை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க? நீ நடந்து போகிறது தான் உனக்கு நல்லது. இயேசு நடந்தே தான் போனார். நீ தாழ்ந்து இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா அதுதான் உன்னை நல்லா ஆவிக்குரியவனா வச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் உயர்ந்திருப்பது தான் நல்லது என்று தேவன் சொல்லுகிறார். நீங்கள் நினைக்கிறத செய்ய போகிறீங்களா, இல்லை தேவன் நினைக்கிறத செய்ய போகிறீங்களா? நீங்கள் கடவுளை விட ஞானியா? அவர் ஒன்றை சொல்ல நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்ல போகிறீங்களா? நான் சொல்லுகிறேன், அவர் உயர்ந்திருப்பது தான் நல்லதுன்னு நினைச்சார்னா, அவர் நான் குதிரை மேலே போகிறது தான் நல்லது பெருமைன்னு நினைச்சார்னா, நான் நடக்கிறத விட்டுட்டு குதிரை மேலே தான் போக போகிறேன். அவர் நான் தாழ்ந்திராமல் உயர்ந்திருக்க வேணும், அதுதான் நல்லதுன்னு நினைச்சார்னா, நான் தாழ்ந்திருக்கிறத விட்டுட்டு உயர்ந்திருக்க போகிறேன். தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளை பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளை பதராக்குவே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளை பதராக்குவே என் தேவனே. தேவனால் பிறந்தவன் எவனுமே உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே மலைகளை பதராக்குவே என் தேவனே. அனைத்தையும் மருளிடும் எனக்கென தந்திடும்